ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான். ஆவாரம் பூ வச்சு ஒரு சூப்பரான கூட்டு, ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவாரம் பூ பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொங்கல் டைமில் யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு. அதே மாதிரி இப்போ அவேர்னஸ் கிடச்சதுனால டீ, ஃபேஸ் பேக் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்துட்டு குக் பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு வைக்க போகிறோம். அது மண் சட்டியில் வைக்கிறதுனால இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கூட்டுலாம் வைக்கும் போது க்ளே பாட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கொத்து சட்டியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பவுலில் 50 கிராம் துவரம்பருப்பும் 50 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம கூட்டு வைக்கும் போது இந்த மாதிரி மிக்சிங்கில் தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொலன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஆவாரம் பூ எடுத்திருக்கோம். 2 கப் ஆவாரம் பூ எடுத்திருக்கோம், ஃப்ரெஷ்ஷான ஆவாரம் பூ. ஸோ இப்போ சீசன் தான், நிறைய இடத்துல கிடைக்கிது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதி வரும் போது நம்ம பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதி வரதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு ஒன்றுக்கு ஒட்டாமல் வரும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நார்மலாக பருப்பு நம்ம கூட்டு வைக்கிற ப்ராசஸ் தான், பெரிய கஷ்டமான ஒர்க் இல்லை. ஸோ கூடவே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் பருப்பு ஒன்றுக்கு ஒட்டாமல் நல்லா வருன்றதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பருப்பு நல்லா குக் ஆகணும். அதனால் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பருப்பு குக் ஆகும் போதே இன்னொரு பக்கம் நம்ம ஆவாரம் பூவும் எப்படி வதக்குறதுன்னு பார்க்கணும். ஸோ அது தனியாக நான் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்ததையும் காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் ஆவாரம் பூவையும் வதக்கிடலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கும் போதே இன்னொரு பக்கம் இதையும் நம்ம செஞ்சிட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் இந்த தால்க்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஸோ ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஜீரகம், இப்போது காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ நிறைய இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. க்ரஷ்டு கார்லிக் சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டை தட்டி சேர்க்கறது தான். இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம், நல்லா வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ நறுக்கிட்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளி சேர்த்தா போதும். ஸோ தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஆவாரம் பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ டீ குடிக்க சொல்கிறாங்க. டீ குடிக்க பிடிக்காதவங்க, ஏன்னா அது ஒரு சிறு கசப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு ஆவாரம் பூவையும் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இது இன்டேக்காக எடுக்கும் போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த இலை ஷ்ரிங்க் ஆகி உங்களுக்கு சுருங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்குனிங்கன்னா போதும். உங்களுக்கு பூ ரொம்ப நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஏற்கனவே வெந்துட்டுருக்க தாலில் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆவாரம் பூ கூட்டு ரெடி ஆயிரும். ஸோ ஆவாரம் பூ டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்துக்கலாம். அவங்க இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். அது இப்போது சீசன்றதுனால உங்களுக்கு எல்லா பக்கமும் கிடைக்கும். நீங்கள் பார்க்குற பக்கம் எல்லாமே ஆவாரம் பூ நிறைய இருக்கும். இன்னும் கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணோம்.
ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா வந்துட்டு குக் ஆகிருக்கும், நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். 1 செகண்ட் நல்லா கடைஞ்சா போதும், அந்த சாறு வந்து நல்லா பருப்போடு இறங்கணும். ஸோ இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஆவாரம்பூ கூட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.